ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராமச்சந்திரன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட்னா இப்படி ஒரு அட்டையை வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இப்படி ஒரு அட்டை, இதோட திக்னஸான அட்டை கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து கலர் பேப்பர் ஒரு 3 கலரில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு லீஃப் மாதிரி தான் வரும். அதுக்கு நீங்கள் ஒயிட் பேப்பரில் கூட கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டன் போடுறதுக்கு பட்டை கூட எடுத்துக்கலாம். நான் கவராக எடுத்துருக்கேன். அடுத்து கத்தரிக்கோள் பசை, அவ்வளோதான் தேவை. இப்போது எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கோங்க, அதுக்கு உள்ளே ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம வெட்டி எடுக்கணும். வெளியோடி உள்ள ஒரு வட்டத்தை இங்கே உள்ளோடி உள்ளதே வெட்டி எடுக்கணும். இப்போ வெட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த வட்டத்தை உள்ளோடி உள்ளதை வெட்டுறதுக்கு சிம்பிளான ஐடியா. இந்த வட்டத்தை அப்படியே கரெக்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இந்த சின்ன வட்டத்தை வெட்டுங்க. இப்போ இந்த பீஸ் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. இந்த பீஸ் இப்போதைக்கு தேவையில்லை, லாஸ்ட்டு தேவையான்னு பார்த்துக்கலாம். ஓரமாக வச்சுங்க. இந்த சதுரமாக சின்ன சதுரமாக வெட்டிக்கோங்க. நீங்கள் நான் இப்போ 5 x 5 எடுத்துருக்கேன். நீங்கள் 7 x 7 6 x 6 இந்த மாதிரி எந்த சைஸ்லனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வட்டத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ கணம் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து லீஃப் கட் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா நீங்கள் A4 கூட கலர் அடிச்சுக்கலாம். இப்போது இதை ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்குது. இதே மாதிரி இன்னும் 2 வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதுவும் இலையும் 6 கிடச்சிருக்கு. இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு பூ செய்கிறோம். அதுக்கு இதை அப்படி முதல்ல 2ஆக மடிச்சுக்கணும். அடுத்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி 3ஆக ஃபோல்ட் பண்ணணும். அப்புறம் பென்சில் இல்லை மார்க்கர் அப்படி ஏதாவது ஒன்று வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வெட்டிங்க. இப்போ நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒரு அழகான பூ கிடச்சிருக்கும். இப்போது இதை இப்படி 2ஆக கட் பண்ணி இப்படி ஒட்டி வச்சிடலாம். ஸ்டார்ட். இப்போ இந்த பூவில் கொஞ்சம் கம் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பீட்ஸையும் உள்ளே போட்டு வச்சிடலாம். பீட்ஸ் போடுறது வந்து அடிஷ்னல் தான். இப்போது ஸ்டார்ட். இப்போ இதை எப்படி வளைச்சி விட்டுக்கலாம் லீஃபை. அதுதான் கொஞ்சம் நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கம் ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ளவர் தூக்கி இதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி A4 கோடு போட்டுக்கோங்க லென்த்தாக. இப்போ நீட்டமாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு
வட்டங்களுக்கு தேவையான அளவு வெட்டிக்கோங்க. இப்போ இது இந்த பேப்பரை இதை அசம்பிள் பண்ண போகிறோம். அதனால் இது இப்படி வைக்கக்கூடாது, இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை இப்படி வச்சு ஒட்டிடலாம். அடுத்து ஒரு 2 சேம் ஹைட்டில் உள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இங்கே வச்சு ஒட்டிடலாம். இப்போ இது எப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போ இது இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் லுக்கை பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்குற எல்லாத்துலேயும் இப்படி பூவை அசம்பிள் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு லுக்கை காமிக்கிறேன். இப்போ இங்கே ஒட்டி முடிச்சுட்டேன், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் கீழே ஒட்டலாம். கீழே ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி பூ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பூவும் அதே மாதிரி தான் கட் பண்ணணும். இப்படி அசம்பிள் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளோட வால் டெக்கரோட வேலை முடியல, இன்னும் இருக்குது. இன்னும் பீட்ஸ்லாம் நிறைய இடத்துல விட வேண்டியிருக்கு. இப்போ ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாத்துலேயும் பீட்ஸ் போடணும். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.